இந்த நூல் திரட்டினுடைய 6வது தொகுதி. அது அரசும் புரட்சியும் என்கிற மார்க்சியத்தினுடைய அடிப்படை அம்சம் பற்றிய மிக ஆழ்ந்த புலமை மிக்க லெனினுடைய அனுபவ செறிவோடு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நூல். அடிப்படையில முதல்ல நாம் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். முக்கியமாக இந்த நூலையும் படிக்க வேண்டும். இதுல 6 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 6 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயத்தோடே இந்த நூலினுடைய நோக்கம் முடிவுற்று விடுகிறது. அதற்கு பிறகு நிறைய விவரங்கள், விளக்கங்கள், அரசு புரட்சி என்கிற மார்க்சிய கருத்துகளுக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற திருத்தல்வாதங்கள், புரட்டல்கள், பொய்கள் போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு பதில் தரப்படுகிறது. இவ்வளவு சவுண்ட் தேவையில்லை, பதில் தரப்படுகிறது. இதுல சில கடிதங்கள் மேற்கோளாக காட்டப்படுகின்றன. அந்த கடிதங்கள் இந்த பொருள் குறித்து நம்முடைய மார்க்ஸ் அவர்கள், எங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்கள் எழுதிய கடிதங்கள். இதுல மையமாக இருக்கிற ஒரு 150 பக்கங்கள் நாம் கட்டாயமாக படிக்க வேண்டிய 2. இந்த நூலை படிக்கிற போது அல்லது இந்த நூல் திரட்டில் எந்த நூலை படிக்கிற போதும் நம்மை மிரட்டுவது அதில் இருக்கிற பல பெயர்கள், தலைவர்களின் பெயர்கள், எழுத்தாளர்களின் பெயர்கள், பத்திரிகைகளின் பெயர்கள். இந்த பெயர்கள் அந்த பெயர்களை நம்ம ஒன்றும் மனப்படம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பெயர்களை பார்த்து தொடர்ந்து படிக்கிறதா வேண்டாமாங்கிற தயக்கம்லாம் எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு அப்படின்னு தெரியாது. அது இந்த படிப்பின் வேகத்தை அது மட்டுப்படுத்தும். அதனால அந்த பெயர் வருகிற போது பெயரை படிச்சுட்டு நீங்க பாஸ் ஆயிடும். அந்த பெயரோடு சேர்த்து சொல்லப்படக்கூடிய மைய கருத்து தான் நமக்கு தேவை. நாம ஒன்றும் நாளைக்கு குவிஸ்ல போய் பதில் சொல்ல போறதில்ல, அல்லது பரீட்சை எழுத போறதில்ல. அந்த பெயர்கள் பெரிய முக்கியம் அல்ல. அதுக்காக நம்ம இதை நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, இந்த நூல்ல அடிப்படையாக அரசு புரட்சி என்பது சம்பந்தமாக அவர்கள் சொல்லுகிற போது தெளிவான சில விவரங்கள் வருகின்றன. அதாவது மார்க்ஸோ எங்கல்ஸோ எழுதிய எதுவும் மாறுதலுக்கு உட்படாததல்ல. காலத்தின் ஓட்டத்தில் மாறுதலுக்கு உட்பட்டவைதான் அவை. அவர்கள் வாழ்கிற போதே நாங்கள் ஏற்கனவே சொன்னதில் இந்த குறை இருக்கிறது, இந்த போதாமை இருக்கிறது, இதை இப்போது நாங்கள் மாற்றுகிறோம் என்று அவர்களுடைய மூல கட்டுரையிலோ மற்றோ மாற்றுறது கிடையாது. முன்னுரையில் மாற்றுவார். பல நேரங்கள் நாங்கள் முன்னுரை படிக்க மாட்டோம். முன்னுரையில தான் மார்க்ஸ் எங்கல்ஸினுடைய அவர்கள் செய்கிற திருத்தங்கள் வரும். மூலத்தில் அவங்க திருத்த மாட்டாங்க. அப்படி திருத்துறது ஒரு இன்டலெக்சுவல் ஹானஸ்டி ஆகாது. இந்த நூலில் நாங்கள் இப்போது எழுதியது இப்படி மாறிவிட்டது என்று முன்னுரையில் சொல்வார். அதனால்தான் இந்த எல்லா நூல்களுக்கும் 3 முன்னுரை, 4 முன்னுரை எல்லாம் வரும், நீங்க பார்க்கலாம். அடுத்தது, கம்யூனிஸ்ட் அறிக்கை எழுதுகிற போது 1847 47 48 மார்க்சுக்கும் எங்கல்ஸுக்கும் கிடைத்த புரட்சிகர நேரடி அனுபவங்களும் அவற்றை பயில்வதற்கான வாய்ப்புகளும் 47 48 அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அரசு குறித்து மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையில எழுதுவது போதாதது, அது முழுமை அடையவில்லை என்று பிறகு அவர்கள் எழுதுகிறார். எப்போ எழுதுறாங்க? 47 கம்யூனிஸ்ட் அறிக்கை, 49 51 வரை ஜெர்மனியில் பல புரட்சிகள் நடைபெறுகிறது, பல எழுச்சிகள் நடைபெறுகிறது. கம்யூனிஸ்ட் அறிக்கை எழுதின பிறகு அந்த எழுச்சிகளை மார்க்ஸ் உன்னிப்பாக கவனிக்கிற போது அது எல்லா எழுச்சிகளுமே தோல்வி அடைந்தது. அதாவது முதலாளித்துவ புரட்சியில் தொழிலாளிகளும் கலந்து கொள்வார்கள். அந்த புரட்சி நடக்கிற போது தொழிலாளிகளுக்கு ஆயுதம் தருவார்கள். தொழிலாளிகள் அந்த ஆயுதத்தை வைத்து அந்த புரட்சியோடு சேர்ந்து போராடுவார்கள். புரட்சி முடிந்த பிறகு முதலில் அந்த முதலாளித்துவ ஆட்சி செய்கிற காரியம்
தொழிலாளிகளிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்யுங்கள் என்பதான் முதல் ஆணையாக இருக்கு. இது எழுதுறாங்க. அதான் முதல் ஆணையாக இருக்கு. எப்போ தொழிலாளி கையில் வந்த ஆயுதம் அவன் கையிலேயே இருக்கும் என்றால் அரசியல் அதிகாரம் தொழிலாளி வர்க்கத்தின் கையில் வரல. இப்ப நீங்க நம்ம சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கங்களேன், அல்லது எந்த சுதந்திர போராட்டத்திலும் எடுத்துக்கங்களேன். இப்ப நம்ம கடைசியில ஆயுதம் தாங்கிய புரட்சி நடந்ததுங்க. கப்பல் எழுச்சி, கப்பற்படை எழுச்சி. அதுக்குன்னு தனி ஒரு புத்தகம் இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா ஏராளமான விவரம் இருக்கு. எங்க தப்பு பண்றோம், என்ன இது பண்றோம், தேசிய தலைவர்கள், முதலாளித்துவ தலைவர்கள் எப்படி காட்டி கொடுக்குறாங்க, எப்படி சதி பண்றாங்க, அதுல கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய அனுபவத்தோடு எழுதக்கூடிய பதிவுகள் அதில் இருக்கு. கப்பற்படை எழுச்சி என்று தனி புக்கு. அந்த இதுல ஆயுதம் தாங்கி போராடினார்கள். நாம சுதந்திரம் பெற்ற பிறகு அல்லது சுதந்திரத்துக்கு முன்பே பிரிட்டிஷாரோடு அவர்கள் சமரசம் செய்து கொண்டு விட்ட பிறகு முதல்ல எடுத்த நடவடிக்கை என்ன? கப்பற்படை புரட்சியில இருந்தவர்கள், எழுச்சியில இருந்தவர்களும் ஆயுதங்களை பறிமுதல் செய்யுங்கள். அதே மாதிரி ஐஎன்ஏ நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடி வருது. வர்றவங்க சுதந்திரத்துக்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற போது நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், சிறையில் இருப்பவர்கள் அல்லது வழக்கில் இருப்பவர்கள், அவர்கள் குறித்து சுதந்திரத்துக்கு பிறகு நம்முடைய ஆட்சியின் அணுகுமுறை என்ன, அவங்களை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. அதுக்கு பிறகு பென்ஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு கட்டத்துல வந்தது. அதனால முதல்ல முதலாளித்துவ புரட்சி வருகிற போது முதலில் அவர்கள் இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். நம்ம சரி அதுக்காக அந்த புரட்சியில் பங்கெடுக்காம இருக்க முடியுமா? அந்த மாற்றத்துக்கு ஆன அந்த செயல்முறையில் பங்கெடுக்காமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதையெல்லாம் அந்த அந்த படிப்பின் முதுதில் கிடைக்கும். நாளைக்கும் நமக்கு அது பயன்படும், ஒவ்வொரு நாளும் பயன்படும். அந்த விவரங்கள் இந்த நூலுக்குள்ளே இருக்கிறது. மார்க்ஸ் 47 எழுதின பிறகு 51, 52 எழுதுற போது என்ன சொல்றாருன்னா, வர்க்க போராட்டம் தான் மார்க்சிய போதனையினுடைய முதன்மையான அடிப்படை, மார்க்சியத்தினுடைய சாரம் அதுதான் என்று எழுதப்பட்டு வருகிறது, பேசப்பட்டு வருகிறது. நம்மளும் அப்படிதான் பேசுவோம், வர்க்க போராட்டம், வர்க்க போராட்டம். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த வர்க்க போராட்டத்தை கண்டுபிடித்தவன் நான் அல்ல. இந்த வர்க்க போராட்டம் என்பது முதலாளித்துவ அறிஞர்களாலேயே ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டு வருகிற பிரச்சனை. முதலாளித்துவ பொருளாதார நிபுணர்கள் இந்த வர்க்க போராட்டத்திற்கான பொருளாதார காரணங்கள் என்ன என்பதையும் அவர்களே வரையறுத்து சொல்லி இருக்கிறார். ஆகவே இது என்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல என்று மார்க்ஸ் சொல்லிவிட்டு அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, வர்க்க போராட்டத்தை மட்டும் அங்கீகரிப்போர் மார்க்சியவாதிகளாகி விடுவதில்லை. பிரச்சனை அங்கோட நிக்காது. அடுத்து என்ன சொல்றாரு, இன்னமும் அவர்கள் முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்களாகவே இருக்கக்கூடும். மார்க்சியத்தை வர்க்க போராட்ட போதனைக்கு அப்பால் செல்லாது இருத்துவதானது மார்க்சியத்தை குறுகலாக்கி திரித்து புரட்டுவதாகும். வர்க்க போராட்டத்தை அங்கீகரிப்பதோடு நிற்காமல் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்துக்கான அங்கீகரிப்பாகவும் விரித்து சொல்கிறவர்கள் மட்டுமே மார்க்சியவாதிகள் ஆவார் அப்படின்னு அவர் சொல்றார். நான் என்ன பண்ணேன், வர்க்க போராட்டம் அவங்க சொல்லிட்டாங்க, அப்ப நான் என்ன பண்ணேன் எக்ஸ்ட்ரா என்று கேட்டுவிட்டு மாறி சொல்றது என்னன்னா, நான் செய்ததில் புதியது என்னவெனில், ஒண்ணு, வர்க்கங்கள் இருப்பது பொருள் உற்பத்தியினது வளர்ச்சியின் குறிப்பிட்ட வரலாற்று கட்டங்களோடு தொடர்புடையது. சும்மா உட்காந்து வர்க்கம் அப்படின்னு மட்டும் சொன்னா பார்த்தாது. இந்த வர்க்கம் என்பது பொருளாதார நம்முடைய பொருள் உற்பத்தியினுடைய வளர்ச்சியின் கட்டத்தில்
வருவது. இப்ப நீங்க மாடர்ன் தொழிலாளி அப்படிங்கிறது பொருள் உற்பத்தியினுடைய உற்பத்தி சாதனங்களுடைய வளர்ச்சியின் கட்டத்தில் வருவது நான் கண்டுபிடிச்சது. இரண்டாவது, வர்க்க போராட்டம் கட்டாயமாய் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்கிறது என்பதை நான் சொன்னேன். அதான் நான் கண்டுபிடிச்சது. மற்றவங்க அதை சொல்ல மாட்டாங்க, சொல்லல. மூணாவது, இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் எல்லா வர்க்கங்களும் ஒழிக்கப்படுவதற்கும் வர்க்கமில்லாத சமுதாயத்திற்குமான இடைக்கால கட்டமே ஆகும். இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ன? முதலாளித்துவத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் இடையில் இருக்கிற இடைக்கட்டம். அதை நம்ம சோசியலிசம் சொல்றோம். இப்ப எனக்கு முன்ன முத்துக்கண்ணோட சொல்லிட்டு இருந்தார். ஒரு இடைக்கட்டம் தான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். இப்ப என்ன கேள்வி எழுப்பப்பட்டதுன்னா, அரசுங்கிறது மக்களோடு சம்பந்தம் இல்லாத ஏதோ தனியாக அந்தரத்தில் உதித்ததாக எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட புனிதமானதாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அவங்க காலத்துல அது இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸ் அது எங்கேயோ அந்தரத்துல இருந்து வந்தது கிடையாது. ஆனா மக்களிடமிருந்து உதித்து மக்களிடமிருந்து துண்டித்து கொண்டு மக்களுக்கு மேம்பட்டதாய் அது செயல்படுகிற ஒரு கருவி அது என்று சொல்லிவிட்டு, நம்ம மூலவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், வர்க்கங்கள் இருப்பதின் ஒத்துக்கொள்ளுதலே இங்கே வர்க்கங்கள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஏற்பாடுதான் இந்த அரசு என்பது. அதனுடைய அடையாளம் தான் இந்த அரசு என்பது. வர்க்கங்கள் என்கிற அந்த வேற்றுமை இல்லாமல் இருக்குமானால் அரசு தேவைப்படாது. அப்படின்னா அரசு என்ன? அரசு என்பது ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்குவதற்கு உள்ள கருவி, எந்திரம். அதற்காகவே உருவாக்கப்பட்டது, அதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. சரி, சமூகத்தில் பல மாற்றங்கள், புரட்சி நடந்திருக்கு, மாற்றங்கள் வந்திருக்கு. அடிமை முறை இருந்தது, அதை ஒழித்துவிட்டு பண்ணை அடிமை முறை என்கிற அதை விட வளர்ச்சி அடைந்த முன்னேற்றமான இன்னொரு சமூக அமைப்பு வந்தது. பண்ணை அடிமை முறையை ஒழித்துவிட்டு முதலாளித்துவ முறை வந்தது. இது எல்லாமே பெரிய பெரிய ஆயுத கிளர்ச்சிகள், போராட்டங்கள். ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ரத்த சேற்றில் நடந்துதான் இந்த மாறுதல்கள் அனைத்தும் நடந்தன என்று அவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார். அப்ப இந்த இந்த மாற்றங்கள் வர்ற போது என்ன நடந்தது? அடிமை முறையிலும் அரசு இருந்தது, அதை ஒழித்து பண்ணை அடிமை முறை வருகிறது. அரசு என்ன ஆயிற்று? அரசு அப்படியே தான் இருக்கிறது. அந்த அரசில் சில மாறுதல்கள் செய்யப்படும், சில நிறுத்திகள் செய்யப்படும், சின்ன சின்ன ஒட்டு வேலைகள் செய்யப்படும், அவ்வளவுதான். அதை விட இன்னும் மேம்பட்டதாக மாற்றுவார்கள். பண்ணை அடிமை முறை முதலாளித்துவ அடிமை முறை வருகிற போது அரசு இருக்கிறது, அடிப்படையில் அதை ஒன்றும் மாற்றுறது கிடையாது. ஆனா அதுல சில திருத்தங்கள் மற்றதுங்கிறது செய்யப்படும். அதற்கு மேல் அரசு என்பது எந்த மாறுதலுக்கும், அடிப்படையான மாறுதலுக்கும் உள்ளாவதில்லை. வரலாற்றில் இதுவரை உள்ளானதில்லை. ஆனால் இப்போது முதலாளித்துவ இந்த ஆட்சியை, இந்த அரசை நாம் ஒழித்துவிட்டு அதே அரசை வைத்துக் கொண்டு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு தர முடியாது. சோசலிசம் போன்ற அடிப்படை காரியங்களை நிறைவேற்ற முடியாது. அப்படின்னா அவங்க என்ன அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அரசு என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி. இப்ப பஸ்ன்னா பஸ் ரோட்ல ஓடுறதுக்காக வடிவமைக்கப்பட்டது, அதை கொண்டு போய் தண்ணியில ஓட்ட முடியாது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வடிவமைப்பு, அதுக்கேற்ப நம்ம பண்றோம். இது எதுக்கு பயன்படுத்த போறோங்கிறதையும் பண்றோம். அப்படிதான் ஒரு கருவி உருவாகும், எந்திரம் உருவாகும். இந்த அரசு என்கிற கருவி அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாளி வர்க்கத்தின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கருவியை தொழிலாளி வர்க்கத்தின் நலனுக்காக நீங்கள் அப்படியே பயன்படுத்த முடியாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசு என்கிற இந்த கருவியை, எந்திரத்தை உடைத்து, தகர்த்து, நொறுக்கி, தூக்கி எறிந்து விட்டு, இதெல்லாம் சொல்றாங்க, உடைத்து
தகர்த்து நொறுக்கி, எங்கள் சொல்ற போது வெடிகுண்டு வைத்து தகர்த்துங்கிற அந்த அரசு அவ்வளவு கோபத்தோட அவர் எழுதுறாரு. தகர்த்து அந்த இடத்தில் தொழிலாளி வர்க்கம் தனக்கான எந்திரத்தை நிறுவிக் கொள்ள வேண்டும். இங்கதான் வித்தியாசப்படுறாங்க எல்லா முதலாளி. இப்ப நீங்க வர்க்கங்கிறது ஜவஹர்லால் நேரு வர்க்கம் வர்க்க போராட்டம் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். There is a class struggle. It is there. அப்படின்னு சொன்னவர் அதோட நின்றுட்டார். ஆனா கம்யூனிஸ்ட் அதுல வித்தியாசப்படும். அங்கதான் மார்க்சியம் என்பது நிற்கிறது. உலகத்தில் இந்த வர்க்க போராட்டத்தை ஒத்துக்கொண்டவர்கள், இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக இறக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் இருக்குது. ஆனா இதுல எந்த அடிப்படை மாற்றமும் வராது. இறுதியில் நீ யாரு? கூலி அடிமைதான். என்ன உனக்கு கொடுத்தாலும், என்ன உனக்கு செய்யப்பட்டாலும் இறுதியில் நீங்க கூலி அடிமைதான். எப்ப உனக்கு மாற்றம் வரும்னா கூலி அடிமைத்தனமே ஒழிக்கப்படும் போதுதான். அது எப்ப நடக்கும்னா வர்க்கங்கள் இல்லாத ஒரு சமூகம் என்று நீ ஆக்கும் போதுதான். வர்க்கங்கள் இல்லாத சமூகம் என்பதை எப்படி ஆக்குவது? முதலில் அரசியல் அதிகாரத்தை நீ கையில் எடுக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்தை தொழிலாளி வர்க்கம் கையில் எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்கல தொழிலாளி வர்க்கத்துக்கு. 1871 முன்ன வரை. 1871 என்ன? பாரிஸ் கம்யூன் நடந்து தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய ஆட்சியை அமைத்தது. மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய பார்வையிலேயே 49 51 வரை ஜெர்மனியில் நடந்த பல்வேறு புரட்சிகள், பிரான்சில் நடந்த பல்வேறு புரட்சிகள் அவர்களுடைய பார்வையில், கருத்தில் ஏராளமான மாற்றங்களை கொண்டு வந்தது. அவங்க ஒன்னும் எங்கேயோ உட்கார்ந்து கற்பனையில கருத்தாக்கங்களை உருவாக்கியவர்கள் அல்ல. போர்க்களத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து பகுத்தாய்ந்து எழுதியவர்கள். 1871 பிறகு அவர்கள் பார்வையில் மேலும் தெளிவும் விரிவும் கிடைக்கும். பாரிஸ் கம்யூனுக்கு மார்க்ஸ் அதை எழுதுறார். 71 பிறகுதான் எங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் புலப்பட்டது. கம்யூனிஸ்ட் அறிக்கையில அரசு முதலாளித்துவ அரசை மாற்றி தொழிலாளி வர்க்க அரசை அமைக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. என்ன செய்ய வேண்டும் என்று நான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில சொல்லுகிறேன். செய்வதற்கான வழிமுறை என்ன என்பதை நான் சொல்லவில்லை. எனக்கு தெரியாது. சொல்ற எனக்கு தரவுகள் இல்லை. நானாக கற்பனை செய்து எழுதுகிற அவர் சொல்லல. மார்க்ஸ் என்பவர் தானா கற்பனை செய்து எழுதக்கூடிய ஒரு ஆள் அல்ல. அவர் அனுபவம் இல்லாமல், அனுபவ பகிர்வு இல்லாமல் எழுத மாட்டார். அதனால கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அதோட நிற்கிது. இந்த புரட்சிகள், இந்த கிளர்ச்சிகள், புரட்சிகளை பார்த்த பிறகு, குறிப்பாக 71 பாரிஸ் கம்யூனை பார்த்த பிறகு, அவர்கள் முதலாளித்துவ அரசை நாம் ஒழித்த பிறகு நாம் உருவாக்க வேண்டிய அரசு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிற முடிவுக்கு அப்பதான் தெளிவா வராங்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா என்ன? இராணுவம், அதிகார வர்க்கம், நீதித்துறை, அப்போது நிலையில் இருக்கிற சட்டங்கள், சிறைக்கூடம் போன்ற அரசு கருவியின் இந்த அம்சங்கள் அனைத்தையும் நாம் அடிப்படையில் மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீண்ட இதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, பாரிஸ் கம்யூன்ல ஏற்கனவே முதலாளித்துவ புரட்சியில் தொழிலாளி வர்க்கம் பங்கெடுத்தாலும் முதலாளித்துவ ஆட்சி வந்தவுடன் தொழிலாளியிடம் ஆயுதத்தை பறிமுதல் செய்வார்கள் சொன்ன இல்லையா? அது இதுல இருக்கு, பறிமுதல் செய்வார்கள். இந்த புரட்சி நடந்தவுடன் நம்ம என்ன செய்யணும்னா எல்லா மக்களையும் ஆயுதபாணிகளாக்குவோம். எல்லா மக்களையும் ஆயுதபாணிகள், மக்கள் என்ன தொழிலாளி வர்க்கம், வர்க்க உணர்வு பெற்ற தொழிலாளி வர்க்கம் முழுவதும் ஆயுதபாணிகள் ஆக்கப்படுவார். எப்படி மக்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவம் அவர்கள் கையில் இருக்கிறது, அதிகார வர்க்கம் இருக்கிறது, அந்த அதிகார வர்க்கத்திற்கு ஏராளமான பயிற்சி மற்றது இருக்கிறது, அந்த ஆட்சியில் வங்கி இருக்கிறது,
இந்த தொழில்கள் இருக்கின்றன, தொழிலை நடத்தக்கூடிய ஏராளமான ஏற்பாடுகள் இருக்கின்றன, வரவு செலவு என்ற ஒன்று இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இது சாதாரணம் அல்ல. ஒரு ஆட்சியை நடத்துவது, ஒரு சொசைட்டியில நீங்க தலைவர் ஆனாலே எவ்வளவு கஷ்டம் தெரியும். சொசைட்டியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி தானே நீங்க பாத்துக்கங்க. அது ஒரு சின்ன விஷயமா இல்லை, ஒரு சமூகத்தை ஆளுது. அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை யார் செய்யணும்? திடீர்னு மாத்திட்டீங்கன்னா யார் பார்ப்பாங்க? அதை கணக்கு பார்க்கணும். உற்பத்தி, எவ்வளவு விஷயத்தை நம்ம சேமித்து வைக்கலாம், அது இன்வென்ட்ரி எல்லாம் இப்ப நிறைய அதுக்கு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் அதெல்லாம் வந்து யார் செய்யாம ஆட்சி நடத்த முடியாது. அப்போ அதை யார் செய்வார்கள் என்றால், ஏற்கனவே இருக்கிற இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் ஏற்கனவே முதலாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார், முதலாளி வர்க்கத்துக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அவங்களும் ஒரு பகுதி நம்முடைய ஆட்கள் தான். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மற்ற மாதிரி இருக்கிற மாதிரியா இருக்கு, அவங்க நம்முடைய ஆட்கள் தான், நம்ம வர்க்கம் தான். அதுல ஒன்று ரெண்டு தேராதுன்னா அதை ஒழிச்சிடணும். அவர்கள் முதலாளிகளுக்கு செய்து கொண்டிருந்ததை விட ஆயுதம் தாங்கிய தொழிலாளி வர்க்க இந்த ஆட்சி என்கிற இந்த அதிகாரத்திற்கு முன்னால் ஏற்கனவே செய்ததை விட சிறப்பாகவும் மனப்பூர்வமாகவும், கடனுக்கு இல்லை, மனப்பூர்வமாகவும் அதிகமாகவுமே இந்த வேலைகளை முழுவதையும் நிறைவேற்றுவார்கள். எந்த வேலை? இந்த கணக்கு பார்க்குற வேலை, மற்ற வேலை, இந்த வேலை இதை சாதாரண தொழிலாளி செய்ய முடியாது. அவர் அந்த ஏற்கனவே பயிற்சி பெற்றவரிடமிருந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முறை. அப்போ மக்கள் ஆயுதபாணிகள் ஆக்கப்படுவார், முழு மக்களும் ஆயுதமாக ஆக்கப்படுவார். அடுத்து என்ன நடக்கும்? ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகள் என்பவர்கள் நியமிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் மக்களுக்கு மேம்பட்டவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், அதிக சம்பளம் பெறக்கூடியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். ஏராளமான தனி சலுகைகளும் அவர்களுக்கு தரப்படுகிறது. இதையெல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம். ஐஏஎஸ் அது இது நீங்க பாக்குறீங்களா? இதேதான். தொழிலாளி வர்க்கம் இந்த ஆட்சியை கையில் எடுத்தவுடன் தொழிலாளிகள் சம்பளத்தையும் அதிகாரிகள் சம்பளத்தையும் சமப்படுத்துவார். கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். இத தனியை சலுகை, தனி இது, இதற்கெல்லாம் அதுல வந்து அங்கே இடமில்லை, நாம வந்து மாத்திடுவோம் என்று அது மாதிரி வரிசையா சொல்றாங்க. என்னென்ன நாம வந்து உடனடியாக பண்ணிடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கை. இப்படி நீங்கள் செய்து இவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் என்னவா இருக்கணும்? சர்வாதிகாரமா தான் நீங்க இருக்கணும். ஜனநாயகம் என்கிற வார்த்தைக்கு பின்னால் கூட இப்ப நம்ம நாடு ஜனநாயகமா இருக்கு, ஆனா முடிவுகள் எங்க எடுக்கப்படுது? அப்பவே இருக்கிற அனுபவத்தோடு மார்க்ஸ் எங்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, முடிவு திரைக்கு பின்னால் எடுக்கப்படுகிறது. அமைச்சகங்கள், அதிகாரிகள், இப்படிப்பட்ட இந்த அமைப்புகள் மூலமாக அந்த முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் பேசப்படுகிறது. ஒரு இடத்துல நாடாளுமன்றம் பற்றி தொழுவோம் அப்படிங்கிறாரு. பல இடங்கள்ல நாடாளுமன்றம் பேச்சு மடங்கள். நாடாளுமன்றத்தில் நீங்க வந்து கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா எதுக்கும் தெளிவான பதில் வராது. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலேயோ சொல்லி இருக்கிறீர்கள், பார்க்கிறோம், பரிசீலிக்கிறோம், ஏற்கனவே பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம், இப்படிதான் பதில் சொல்லிருக்கீங்க. அந்த குறிப்பை முழுமையா எடுத்து படிக்கணும். நீங்க சில தெளிவான முடிவு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படுகிறது என்றால் ஏற்கனவே கேள்வி கேட்பவர் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சரிடமோ மற்றவரிடமோ பேசி, நான் இதை கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் ஒத்துக்கணும், அப்படி ஏற்பாடு பண்ணி பேசினாதான் அதான் வரும், அதான் நடக்கும். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அதுல. இல்லைன்னா வராது. இல்லைன்னா அந்த கேள்வி சபைக்கே வராது. நீ எழுதி கொடுத்துருப்ப, கேள்வி 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருப்ப, சபைக்கு வராது. இப்ப நான் அந்த ஆணவ இந்த இதை எடுத்து ஒரு தனிநபர் சட்டம் நான் எழுதி கொடுத்தேன், நான் மசோதா, நீங்க விவாதத்துக்கு வைங்கன்னு. விவாதத்துக்கு வைக்க முடியாதுன்னா
அது அவருடைய தனி அதிகாரம். அவருடைய இது ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதனால நாடாளுமன்றம் என்பது வெறும் பேச்சு மடம் தான் முதலாளித்துவத்தில். அதுக்கு பேர் ஜனநாயகம். முடிவு எங்கோ எடுக்கப்படும், திரைமறைவில் எடுக்கப்படும். இப்ப நீங்க ஸ்டாலின் ஆகட்டும், மோடி ஆகட்டும், எல்லாத்திலையும் இது நீங்க பார்க்கணும். இப்படி இருக்கிற இந்த நாடாளுமன்றத்தை நாம என்ன செய்யணும்? நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றத்தை ஒழிக்கணும். நாடாளுமன்றத்தை ஒழிக்கணும்னா இந்த வகையிலான, இந்த முறையிலான நாடாளுமன்றம், பிரதிநிதித்துவ சபையே இல்லாமல் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. மக்களுடைய பிரதிநிதிகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அவை இருக்கணும். அந்த அவை தான் எடுக்கிற முடிவை தானே செயல்படுத்துவதாகவும் இருக்கிறது. இதுதான் நம்ம அரசினுடைய. இப்ப இருக்கிற நாடாளுமன்றம் என்ன? அது பேசும், முடிவு சொல்லும், அதை அமுல்படுத்துறது இன்னொரு கை, அதிகார வர்க்கம், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு போகும். எடுத்த முடிவு அமுலாகாமலே இருக்கும். 30 வருஷம், 35 வருஷம். நாடாளுமன்றம் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாடாளுமன்றம் செயலாற்றும் மன்றமாகவும் இருக்க வேண்டும், அதுவே செயல்படுத்த வேண்டும். இப்ப நீதிமன்றம் இருக்குன்னு வைங்க, நீதிமன்றம் ஃபைன் போடுது, ஃபைன் கட்டல, யார் வசூலிக்கணும்? கலெக்டர் வசூலிக்கணும். நான் போய் கலெக்டர்கிட்ட போய் கேட்கணும், நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்குதுங்க, ஆனா என் நஷ்டஈடு அவன் கொடுக்க மாட்டேன்றான், நீங்க அவன் பொருளை ஜப்தி பண்ணி எனக்கு கொடுங்கன்னு நான் இவங்கிட்ட போவேன். ஒரு தொழிலாளி ஒரு கேஸ்ல ஜெயிச்சா கூட அந்த பணம், உங்களுடைய பேக் வேஜஸ் யார் வாங்கி கொடுப்பா? நீதிமன்றம் வாங்கி கொடுக்காது. நான் மறுபடியும் கலெக்டர் அது இதுன்னு எக்ஸிக்யூட்டிவ். இது தப்பு. இது பயங்கரமான தாமதத்துக்கும் அந்த பணம் கிடைக்காமலே போவதற்கும் உள்ள வழி. அதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பலருக்கே தெரியும், நூற்றுக்கணக்கான வழக்கு அப்படி இருக்கு. இப்ப காலையில வரும்போது கூட சண்முகம் சொல்லிட்டே இருந்தாரு, என்னங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை எடுத்துட்டானுங்க, இன்னமும் காசு கொடுக்கல, ஒத்துக்கிட்ட காசை கொடுக்கல. அதனால இதுல ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்பது நம்முடைய இது. இப்போ வரிசையாக இந்த அரசு என்ன செய்யும் என்று இவர்களால் இப்படி சொல்ல முடிந்ததற்கு என்ன காரணம் என்றால், பாரிஸ் கம்யூன் அனுபவம். பாரிஸ் கம்யூன்ல நம்ம பிடிச்ச உடனே முதல்ல நாம செய்தது, மக்களுக்கு அதாவது நம்முடைய வர்க்கத்து முழுவதுக்கும் ஆயுதம் கொடுத்தது. அடுத்தது இன்னொன்று சொல்லணும், பாரிஸ் கம்யூன் என்று வருவதற்கு முன்னாடி ஒரு போராட்டத்துக்கு போகணும்னு தொழிலாளிகள் அதற்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்கிற போது முழுக்க மார்க்ஸ் அதோட சம்மந்தப்பட்டவர். மார்க்ஸ் எங்கல்ஸ் 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஆயுதம் தாங்கி எழுச்சிக்கு போறது சரியல்ல, அது பயன்படாது என்று மார்க்ஸ் எச்சரிக்கிறார். அதை மீறித்தான் அவங்க போறாங்க. மீறி அவர்கள் ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்தின பிறகு அவங்க கைப்பற்றுறாங்க. கைப்பற்றின பிறகு 71 நாள்ல பல காரணங்கள், அதுக்கு தனி காரணங்கள் இருக்கின்றன. அது பிரான்சியல் உள்நாட்டு போர் அப்படிங்கிற ஒரு மார்க்சினுடைய புத்தகத்தை அது நீங்க படிச்சீங்கன்னா ஏராளமான விவரம் அதில் கிடைக்கும். விவரம் கிடைக்கும்னா, இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று நடந்தது இல்லைங்க, அந்த போராட்டம் அதனுடைய உண்மையான உள்ளடக்கம் என்ன என்பதை நீங்க பிரான்சியல் உள்நாட்டு போர் படிக்கும்போது அங்க நடந்த தன்னெழுச்சி போராட்டங்களை பற்றி மார்க்ஸ் எப்படி வரையறுக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா, இதை ரெண்டையும் லிங்க் பண்ணலாம். நீங்க இங்க நடக்கிற போராட்டங்களை எப்படி பகுத்தாய்வது என்பது அதுக்குள்ள இருக்கு. அது போன்ற போராட்டங்கள் வராமல் தலைமையோடு, தெளிவான கோரிக்கையோடு, என்ன முடிவு வேண்டும் என்கிற முடிவோடு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கணும், அது வெற்றி பெற்று. இல்லைன்னா எழுந்த வேகத்தோடு அதே வேகத்தில் விழுந்து விடும், வடிந்து விடும். அப்படின்னு அந்த உள்நாட்டு பொறுப்பு சரி, அது விடுங்க.
அந்த பாரிஸ் கம்யூன் அடக்கப்பட்டு விடுகிறது. கடுமையான கஷ்டங்களுக்கு, உயிர் பலிகளுக்கு நம்முடைய வர்க்கம் ஆளாயிற்று. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, லெனின் என்ன சொல்றாரு, அவர் அதை ஆட்சேபிச்சாரு. நீ பண்ணாதேன்னு சொன்னாரு, மீறி பண்ணாங்க. அந்த போராட்டம் நடக்கிற போதே, அந்த போராட்டம் நடந்து முடிந்த பிறகு இவர்கள் ஆட்சி நடத்துகிற போதே இது தொடர முடியாது, இது வீழ்ச்சி அடையும் என்று மார்க்சுக்கு தெரிந்த பிறகும் கூட அந்த போராட்டத்தை அவர் வானலாக புகழ்ந்தார். தொழிலாளி வர்க்கத்தை வானலாக புகழ்ந்தார். விண்ணை சாடியவர்கள், சொர்க்கத்தையே சாடியவர்கள் என்று மார்க்ஸ் அந்த போராட்டத்தை, பாரிஸ் கம்யூன் போராட்டத்தை வர்ணிக்கிறார். அதுதான் மார்க்சுக்கும் சந்தர்ப்பவாதிகளுக்கும் பிளகனாவு போன்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த போராட்டத்தை நடத்தியே இருக்கக்கூடாது என்று பிளகனாவு கடைசி வரைக்கும் எழுதினார். 1905 வரைக்கும் எழுதினார். பலர் அப்படி எழுதியதைத்தான் லெனின் மிக கடுமையாக கண்டிக்கிறார். இவர்கள் சீர்திருத்தவாதிகள், திருத்தல்வாதிகள், புரட்டல்வாதிகள், புரட்சிக்கு எதிரானவர்கள், மறைமுகமாக முதலாளிகளுக்கு ஆதரவானவர்கள். இந்த எல்லா புத்தகமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு தேர்ந்த இதோட எழுதப்பட்ட புத்தகங்கள், சில கருத்தாக்கங்களை மற்றதை உருவாக்க எழுதப்பட்ட புத்தகங்கள்னு நீங்க மார்க்ஸ் புத்தகத்தையோ லெனின் புத்தகத்தை நீங்க பார்க்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் நடைபெறுகிற, நமக்கும் நம்முடைய எதிரிகளுக்கும் நடைபெறுகிற வாத பிரதிவாதங்களாகத்தான் இருக்கும் எல்லாமே. இந்த வாத பிரதிவாதங்கிறது என்ன? எது சரி எது தப்புங்கிற சண்டை. மார்க்சியத்தை திருத்துவது அல்லது சந்தர்ப்பவாத அடிப்படையில் அதற்கு விளக்கங்கள் கொடுப்பது என்பதுதான் லெனின் மற்றவர்களை எதிர்த்து கடுமையாக போராடுது. இந்த புத்தகம் முழுவதும் எப்படி மார்க்சியத்தை மற்றவர்கள் திருத்துகிறார்கள், திருத்தினார்கள். அதாவது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அரசு என்பது தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய கையில் முழுமையாக அதிகாரத்தை எடுக்கும் போதுதான் வர்க்கங்களை ஒழிக்க முடியும். அரசு என்பது உலர்ந்து உதிரும் போதுதான், உதிர்ந்த பிறகுதான் இல்லாமல் போகும். அரசு உலர்ந்து உதிரும் அப்படிங்கிறது இவங்க சொன்ன மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. எப்போ? வர்க்கங்கள் இல்லாத போது. வர்க்கங்கள் இல்லாத போது ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த தேவை இல்லை என்றால் அரசுக்கு தேவை இருக்காது. அரசு தானாக உதிர்ந்து விடும். அரசு என்பது ஒழிக்கப்பட முடியாது, அது தானாகவே உதிரணும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, வர்க்கம் இல்லாத சமூகம் வருகிற வரை அரசு என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். அது அடக்கும் வேலையை செய்யும். ஒன்றுக்கு சார்பாய் இன்னொன்றை எதிர்த்து அடக்கும் வேலையை செய்யும் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்ப நம்ம என்னங்க, ஹிட்லர் இத்தனை பேரை கொண்டாங்க நம்ம சொல்றோம், ஸ்டாலினும் கொண்டாராம அப்படின்னு பேசுவோம். நம்ம ஆளுங்களே பலர் அந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. எதிரியாதான் சொல்லுவான், ஸ்டாலின் இவ்வளவு பேரை கொன்றார், குழாக்குகளை கொன்றார், பிணக்குவி உண்டாக்கினார். அதுல பாதி பொய்ன்னு வச்சுங்க. ஆனா யார் அடக்கியது, யாருக்காக அடக்கியது, யாரை அடக்கியது என்ற இந்த கேள்வியை கேட்க தெரிந்தால்தான் நீங்க அரசுங்கிறத அடக்கும். நம்ம அரசும் தான் அடக்கும். பாட்டாளி வர்க்க அரசு என்ன பண்ணும்? அதுவும் அடக்குமுறை கருவிதான். இதுவரை சுரண்டி கொண்டிருந்தவர்களே அதை அடக்கும். அந்த காரியத்தை சுரண்டப்பட்டவர்கள் செய்வார்கள். இன்னைக்கு முதலாளித்துவ அரசு சுரண்டுவோருக்கு ஆதரவாக சுரண்டப்படுகின்றவர்களை அடக்கி கொண்டிருக்கிறது. இந்த வித்தியாசத்தை நாம ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்க்கணும். நீங்க எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குதுங்கிறத நம்முடைய தோழர்கள் பார்க்கணும். இந்த சிம்பிள் ஈக்குவேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. வர்க்க சமூகத்தில் ரெண்டு பக்கம் இருக்கு. இப்ப நீங்க வழக்கமா நான் சொல்றதுதான் லேட்டஸ்ட். இப்ப ஸ்டாலின் காலையில டிஃபன் கொடுக்குறாரு. முதலாளித்துவ அரசுங்கிறத மறந்துடாதீங்க. முதலாளித்துவ அரசு என்பது எந்த வடிவத்தில், எவ்வளவு நாசுக்காக, எவ்வளவு மினுமினுப்பாக,
எவ்வளவு பளபளப்பாக, எவ்வளவு படோடமான சொற்களோடு திட்டங்களோடு வந்தாலும் அது முதலாளித்துவ அரசுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாதுங்கிறது இது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. சரி, அவர் சோறு போடுறாரு, அதுக்கு இன்னொரு பக்கம் என்ன? அதனுடைய அடுத்த பக்கம் என்ன? இவ்வளவு பேர் காலையிலே சிற்றுண்டி கூட அருந்தாமல் பள்ளிக்கு வருகிற நிலைமையில் ஏன் அத்தனை லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்பது அதனுடைய அடுத்த கேள்வி. இதை கேட்டாதான் நீ கம்யூனிஸ்ட். அதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க பார்க்கணும். இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். எப்படி இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகளை, கருத்துக்களை அவங்க ஒழிப்பார்கள், ஒழிக்க முற்படுவார்கள் அப்படின்னா, நீங்க மார்க்சின் போதனைக்கு தற்போது என்ன நேர்ந்து வருகிறதோ அதுவேதான் விடுதலைக்காக போராடும் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களுடைய புரட்சிகர சிந்தனையாளர்களும் தலைவர்களும் ஆனோரின் போதனைகளுக்கு வரலாற்றிலே அடிக்கடி நேர்ந்துள்ளது. இதுதான் லெனின் சொல்றது. ஒடுக்கும் வர்க்கங்கள் மாபெரும் புரட்சியாளர்களை அவர்களுடைய வாழ்நாளில் ஓயாமல் வேட்டையாடினார். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை போட்டு மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி வேட்டையாடினார். அவர்களுடைய போதனைகள் மீது காட்டுத்தனமான காழ்ப்பும் வெறித்தனமான வெறுப்பும் கொண்டு கயமையான பொய்ப்பிரச்சார அவதூறு இயக்கம் நடத்தினர். அவர்கள் இறந்த பிறகு அவர்களை அபாயமற்ற பூஜை அறை படங்களாக்கி வழிபாட்டுக்கு உரியோராகவும் ஓரளவு அவர்களுடைய பெயர்களை புனித திருப்பெயர்களாகவும், செயின்ட் தாமஸ்ங்கிற மாதிரி புனித திருப்பெயர்கள் ஆக்கவும் முயற்சிகள் செய்யப்படுகின்றன. புரட்சிகர சிந்தனையை, சித்தாந்தத்தை முதலாளித்துவ வர்க்கம் எப்படி ஒழிக்கும் என்பதற்கு ஒரு வழி இது. இவங்களை அப்படி இப்படி சொல்லிடுறது. இப்ப பெரியாரையே நாத்திகம் பேசின பெரியாருக்கு ஊதி வச்சு வைக்கிறான்டா, ஊதி வச்சு சாப்பாடு சொல்றாங்கல்ல, அது இது 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 ஒரு சதி. இதை புரிஞ்சுக்கணும். இப்ப லேட்டஸ்ட் நான் அதை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்காக சொல்லல. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தன்னையே கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறான்ல. இப்ப எவ்வளவு பேசினாரு கலைஞர். இப்ப கடைசியா என்னன்னா, நான் மார்க்சுக்கு சிலை வைக்க போறேங்க. அவர் உங்களோட இணைஞ்சது. மார்க்ஸ் சிலை வைக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அது ஒரு விதத்துல பரவாயில்லன்னு வச்சுக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நாம ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு லெனின். இந்த மாதிரி வேலையை பார்த்து ஏமாந்துறாரு. அதான் இது. அப்ப அந்த புரட்சிகர சிந்தனை, புரட்சிகர சித்தாந்தத்தை பாதுகாத்தல் என்ற அந்த விவரம் இதில் ஏராளமாக இடையிடையில விரைவு வந்து கொண்டே இருக்கும். கடைசியில இந்த பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் என்ன இருக்குன்னா, இந்த அரசும் புரட்சியும் என்கிற மார்க்சிசத்தின் அடிப்படையான அந்த விஷயத்தை திருத்தல்வாதிகள் எப்படி திருத்தினார்கள், எப்படி புரட்டினார்கள் அப்படிங்கிறத பத்தி மார்க்ஸ் லெனின் தன்னுடைய இதை எழுதுறார். இந்த புத்தகம் 1917க்கு பிறகுதான் வருது, புரட்சிக்கு முன்னாடி தான் வருது, அதுக்கு முன்னாடி வரல. அதனுடைய பின்பகுதியில் 1905ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியும் அது தோற்று போனது. 1917ஆம் ஆண்டு முதலில் நடந்த கெரன்ஸ்கியை அமைச்சராக்கிய முதல் புரட்சியும், அதுக்கு பிறகு அதற்கு எதிராக போல்சுக்கள் நடத்திய ஆயுதம் தாங்கிய புரட்சி, இந்த 3 நடக்குது. இந்த 3 நடக்கும்போது லெனின் எதிர்நோக்கிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த அரசுன்னா என்ன, புரட்சின்னா என்ன, இந்த அரசை ஒழித்த பிறகு நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியில் மார்க்ஸ் சொன்னதற்கு நேர் எதிராக கருத்துக்களை கவுட்ஸ்கி முன்வைக்கிறார், கெரன்ஸ்கி முன்வைக்கிறார். அதே மாதிரி வரிசையா அதுல பல பெயர்கள் இருக்கிறன, அவர்களெல்லாம் முன்வைக்கிறார். அதற்கு எதிராக
லெனின் எழுதிய கட்டுரைகள், எழுதிய கடிதங்கள், அதுதான் இது பின்னாடி முழுவது. அதை நீங்க படிக்கிற போது உங்களுக்கு வந்து என்ன இது என்ன நமக்கு அரசும் புரட்சிங்கிறதுல இதெல்லாம் வந்துகிட்டு நீங்க நினைப்பீங்க. சோவியத் யூனியனுடைய புரட்சி அனுபவத்தில் புரட்சி நடக்கிற அந்த சூழ்நிலைமையில் திருத்தல்வாதிகளை எதிர்த்து, புரட்டல்காரர்களை எதிர்த்து லெனின் கொடுத்த வாதங்களும் முன்வைத்த இதுவும் இது கூட ஏராளமாக இருக்கிறது. அது அதனுடைய அடுத்த பக்கம். இதை நம்ம படிச்சோம்னா இப்போ மார்க்சிசத்திற்கு எதிராக வரக்கூடிய கருத்துகள், மற்றது இந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளவும் அதை எதிர்க்கவுமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும், அறிவு சக்தி நமக்கு கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டு வந்து இதை மாத்தின பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பல கேள்வி வருது. இப்ப நீங்க கம்யூனிசம்ங்கிறீங்க, வர்க்கமில்லாத சமூகங்கிறீங்க. சரி, முதலாளித்துவ அரசு போன உடனே வரக்கூடிய ஆட்சி அப்போ முதலாளித்துவம் இருக்காதா, முதலாளித்துவத்தினுடைய மிச்ச சொச்சம் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்பதான் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புதிய சமூகம் என்பது முதலாளித்துவத்தினுடைய கற்பத்திலிருந்து, அதனுடைய வயிற்றிலிருந்து வயிற்றில் உதித்து வயிற்றிலிருந்து வெளியேறி பிரசவமாவது எது? சோசியலிச சமூகம். அதனுடைய பிறப்பு குறிகளோடு தான் அது இருக்கும். முதலாளித்துவத்தினுடைய பிறப்பு குறிகள், மச்சம் ரெண்டு மச்சம் இருக்கும், ரெண்டு இது இருக்கும், அந்த 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 அதெல்லாம் இருக்கும். அதை நீங்க தவிர்க்க முடியாது. எதிர்த்த எடுப்புல நீங்க வந்து ஒரே ஜம்ப் பண்ணிட முடியாது. இந்த இடைக்கட்டத்தில் முதலாளிகள் இல்லாத முதலாளித்துவ அரசு இருக்கும். முதலாளிகள்னு ஒருத்தர் இருக்க மாட்டான், முதலாளி வர்க்கம் இருக்காது. ஏன்னா நாம உற்பத்தி கருவி முழுவதையும், சாதனங்கள் முழுவதையும் என்ன பண்றோம்? பொதியில் வச்சிடறோம். இந்த சுரண்டல் இருக்காது. ஆனா முதலாளித்துவ அரசினுடைய சாயல்கள் அதற்குள் இருக்கும். ஊதியத்துல வித்தியாசம் இருக்கும், மத்தல வித்தியாசம் இருக்கும். இதை பைய படிப்படியாக இதை மாற்றணும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு போவோம். இந்த ஜனநாயகம் உயர்ந்த வடிவத்திலான ஜனநாயகமாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே கொள்ளையடித்துக் கொண்டிருந்த சிறுபான்மையோருக்கு சர்வாதிகாரமாக இருக்கும். இது புதிய ஜனநாயகம் என்று மார்க்ஸ் சொல்றார். அததான் மாவோ வந்து புதிய ஜனநாயகம் என்கிற பேர்லயே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது சர்வாதிகாரம் சொல்ல, இது புது ஜனநாயகம். இப்ப நம்ம பார்ட்டி புறக்கிற மக்கள் ஜனநாயகம். மக்கள் ஜனநாயகம் எப்படி வரும்? ஆயுதம் தாங்கிய புரட்சியில் வரும். ஆயுதம் தாங்கிய புரட்சி இல்லாமல், பலாத்காரம் என்கிற மருத்துவச்சி இல்லாமல் முதலாளித்துவ சமூகத்தில் இருந்து சோசியலிச சமூகம் என்கிற குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்க முடியாது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. பலாத்காரம் 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 பலாத்கார புரட்சி இல்லாமல் நடக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மேல நம்ம திட்டத்தில் அப்படி எழுதி வைக்க முடியாது. பலாத்கார புரட்சி செய்ய போறோம்னு எழுதி வச்சா உனக்கு பிடிச்சி உள்ள வச்சு ஒண்ணும் இல்லாததுக்கே பிடிச்சி வைக்கிறான். ஆகவே எதிரி வர்க்கம் என்ன ஆயுதத்தை எடுக்கிறதோ அதே ஆயுதத்தை நம்ம எடுப்போம். We will repel the same coin. அப்ப நம்ம எழுதியோம். அது கொஞ்சம் மறைமுக நம்ம ஒரு கட்டத்துல சோசியலிசங்கிறதே நம்ம சொல்ல தேவையில்லைங்க. ஏங்க அது போய் சொல்லணும்? மக்கள் ஜனநாயகம் பேசினா போதும். பொதுக்கூட்டத்துல நாங்கெல்லாம் பேசும்போது சோசியலிசம் பேசணும்னா ஏபிஏ சோசியலிசங்கிறது அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, அதை ஏன்டா இப்ப பேசிட்டு இருக்கு அப்படிம்பாரு. ஆனா இன்னைக்கு யதார்த்தம் காலப்போக்கில் என்ன ஆயிருக்கு? நீங்க சோசியலிசங்கிறத மையப்படுத்துங்க, அதனுடைய மேன்மையை சொல்லுங்க. இப்ப நம்ம கடைசி நம்முடைய மாநாடு நம்ம வந்து பேசுறோம். இதெல்லாம் வந்து வரலாற்று போக்கில் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த அதுல வந்து அவரு இது எங்கல்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து அந்த இடைக்கட்டத்தில் இந்த ஆட்சி முறை இருக்கும். அந்த ஆட்சி முறையில் இவையெல்லாம் இருக்கும். முதலாளித்துவத்தினுடைய சாயல் இருக்கும், முதலாளித்துவனுடைய மத்தது இருக்கும். அப்படிப்பட்டது. அதைத்தான் அராஜகவாதிகள் இது கூடாது, இது இருக்கவே இல்லாம ஆட்சி ஒழிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. புது ஆட்சி புது அரசு அதெல்லாம் கிடையாது. லெனினுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற சண்டை இருக்கான். பக்கூனின், லசேலியர்கள், இங்க எல்லாத்துக்கும் நடக்கிற சண்டை இருக்கு. அந்த சண்டை இது முழுவதிலே இருக்குது. அது நமக்கு வந்து மிக முக்கியமாக நமக்கு பயன்படும். அதனால வந்து நான் கடைசியாக சொல்ல வேண்டியது நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக சொல்ல வேண்டியது என்னன்னா, பாரிஸ் கம்யூன் தனியா புஸ்தகம் இருக்கு.
அதை நம்ம கட்டாயமா பிடிக்கணும். பிரான்சில் உள்நாட்டு போர் அப்படிங்கிற மார்க்சினுடைய புத்தகம், பாரிஸ் கம்யூன் என்பது பலவற்றின் தொகுப்பு. இது ரெண்டையுமே நம்ம படிப்பது என்பது மிக அடிப்படையான விஷயம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படையான மார்க்சிசத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசியில அனைத்து மக்களது வாக்குரிமை, போலீஸின் அரசியல் செயல்பாடுகளை பறித்து விடுவது, நிர்வாகத்தின் எல்லா துறைகளையும் சேர்ந்த அதிகாரிகள் மாற்றப்படுவது, தொழிலாளிக்கு உரிய சம்பளம் இதர சலுகைகள் எல்லாம் பறிப்பது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இராணுவம் போலீஸ் ஆகியவற்றை ஒழித்து கட்டுவது, ஆன்மீக ரீதியிலான அதிகாரம், குருமார்கள் அதிகாரம் தகர்க்கப்படும், நீதிமன்றத்தில் போலியான, நான் சார்பற்றவன் நீதிமன்றம் போலியா சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த போலியான தன்மையை நீதிமன்றம் இழந்துவிடும். இனி அவர்கள் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்போது வேண்டுமானாலும் அவர்களை திருப்பி அழைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு உண்டு. நீதிபதிகள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்போது வேண்டுமானாலும் மக்கள் அவர்களை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். இந்த இந்த இவைகளோடு நாம பண்ணுவோம். படிப்படியாக மிக வேகமாக வர்க்கங்கள் இல்லாத ஒரு சமூகம் வரும். சரி, அப்படி வந்த பிறகு ஒரு தனி ஒருவன் அடாவடி பண்றான்னு வச்சுக்கோங்க. வர்க்கம் இல்ல, தனி ஒருத்தன் அடாவடித்தனம் பண்றான். அவனை யாரையா கேட்கறது? அதுக்கு போலீஸ் வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுவிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்தான்னா அவனை மக்களே பார்த்துக் கொள்வார். ஆயுதம் தாங்கிய மக்கள் குழுவே பார்த்துக் கொள்ளும். படிப்படியாக இவைகள் இல்லாத ஒரு நிலைமையை, அவரவர் தானாகவே முறையாக செயல்படுகிற ஒழுக்கமான ஒரு நிலைமையை அடைந்து விடுவார்கள். இப்போது கூட ஒரு பெண்ணை ஒருவன் யாராவது அடிக்கிறான் என்றால் 10 பேர் ஓடி வருவதை போல, இப்பவே ஓடி வருவதை போல ஆயுதம் தாங்கிய மக்கள் குழு அதை கவனித்துக் கொள்ளும். காலப்போக்கில் சமூகம் மாறிவிடும். அப்படின்னா ஒரு முழு மனிதன் ஆயிருக்கும். நாம இன்னைக்கு இருக்கிற மனிதனின் இயல்புகள், இன்னைக்கு இருக்கிற மனிதனுடைய போக்குகளை வைத்துக் கொண்டு அப்போது இருக்கிற மனிதனை நாம் கம்பேர் பண்ணி பேசணும்னா முடிவுக்கு வர முடியாது. அப்ப முழுக்க வேற மனிதன் இருப்பான் என்பதை நாம் கணக்கில் கொண்டு பார்க்க வேண்டும். ஆகவே இந்த சண்டை என்பது முதல் அகிலம், இரண்டாம் அகிலம் போன்ற அந்த 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 விஷயங்கள் நடந்த சண்டைகள், தீர்மானங்கள் மற்றதனுடைய ஒரு விதமான சாயல் இதற்குள் அனைத்திலும் இருக்கும். இந்த அகிலத்தினுடைய விஷயம் குறித்து கூட ஒரு தமிழ்ல ஒரு ராஜதுரையனுடைய மொழிபெயர்ப்போடு அவருடைய விளக்கங்களோடு ரொம்ப அற்புதமான புஸ்தகம். எப்படி இவர்கள் எங்கேயோ உட்கார்ந்து ஒரு கருத்து எழுதிட்டு இருந்த ஆட்கள் அல்ல, மக்களோடு மக்களாக இருந்து, வர்க்கத்தோடு வர்க்கமாக இருந்து நடத்துகிற போராட்டங்களோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு அதுல நடக்கிற எதிரும் புதிருமான கருத்துகள், சரியான கருத்தை தேடி எப்படி அவர்கள் ஓடினார்கள், நடந்தார்கள் என்பதற்கான விவரம் அந்த புத்தகத்தில் இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில வந்திருக்கிற இவையெல்லாம் அனுபவ திரட்டுகள், அனுபவ பகுப்பாய்வுகள், மிக மிக ஞான செறிவோடு நடந்திருக்கக்கூடிய விளக்கங்கள் என்பதை மனதில் கொண்டு நாம் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவும் கூட மாற்றத்துக்கு உட்பட்டது. இது போன்ற நிர்ணயிப்புகளை கூட நம்முடைய அனுபவத்தில் நாம் மாற்றிக்கொண்டே போக வேண்டி இருக்கும் என்பதையும் நம்முடைய மூலவர்களே அவர்கள் சொல்லுகிறார். அதுதான் அவர்களுடைய இன்டலெக்சுவல் ஆனஸ்டி, அதுதான் அவர்களுடைய அந்த அறிவாளிகளுடைய நேர்மை. இதையும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அதற்கான வகையில பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நேரம் கருதி நான் என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன்.